கந்த சஷ்டி கவசத்துல குழந்தை பேரு தரக்கூடிய ஒரு வரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அத நான் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது, அதோடைய அர்த்தத்தை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்ன அப்படின்னா, "மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும்" அப்படின்னு ஒரு வரி வருது கந்த சஷ்டி கவசத்துல. இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, "மைந்தன் வேண்டும், வரம் மகிழ்ந்து உதவு." அதாவது எனக்கு பிள்ளை வேண்டும், எனக்கு அந்த வரத்தை கொடு அப்படின்னு நெனச்சுட்டாங்க. அதோடைய அர்த்தம் அது கிடையாதுங்க. தேவராய சுவாமிகள் தன்னை மைந்தனாக முருகப்பெருமானுடைய மகனாக வைத்து, இந்த மைந்தன், இந்த மகன் வேண்டக்கூடிய வரங்களை மகிழ்ந்து உதவும் அப்படின்னு பாடுறாரே தவிர, மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவுங்கிறது பிள்ளை வரம் அருளக்கூடிய வரி கிடையாது. அத முதல்ல மனசுல வச்சுக்கணும். நெறைய பேர் இத பாடுங்க, குழந்தை பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கந்த சஷ்டி கவசம் முழுமையாக என்ன வேண்டி பாடுகின்றோமோ, அதை கொடுக்கவல்ல அற்புதமான மந்திரம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால், இந்த ஒரு வரி பிள்ளை வரம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்களே, அது தவறான புரிதல். அந்த அர்த்தம் வேற. அங்க தேவராய சுவாமிகள் சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தம் என்பது வேறு.